மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமீன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளார விசுவாசிக்கிறேன். ஆமீன் சொல்லுங்களா? ஆமீன். அப்போ நம்ம சென்ற ஒரு சில வாரங்களாக தரிசன விருத்தி அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். தரிசன விருத்தி, அதுலேயே பாருங்கள், விருத்தி என்கின்ற வார்த்தை இருக்கிறது. விருத்தி அப்படின்னு சொன்னால் பெருகுவது, விருத்தி என்று சொன்னால் என்லார்ஜ், பெரிதாக்குவது, பறந்து இருப்பது. ஆமீன். இது எல்லாமே விருத்தியை குறிக்கிறதாக அது இருக்கிறது. இப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகள் விருத்தி அடைய வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் சகல ஆசீர்வாதத்திலும் பெருகிருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் அவருடைய வாழ்க்கையில் பலிக்கிறதாக இருக்கிறது. அது அவருடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. தேவன் வேதத்தில் கொடுத்திருக்கிற எந்த வாக்கு தத்தமும் தீமையை கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தமாக அது இருக்கவே இருக்காது. ஆமேன். அந்த வாக்கு தத்தம் நன்மைக்கு ஏதுவானதாகவே, குறிப்பாக தேவனுடைய நல்ல அபிப்பிராயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதற்காகவே தேவன் தெரிந்தெடுத்து வாக்கு தத்தத்தை அவர் கொடுக்கிறார். பாருங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தெரிந்தெடுத்து அவரே தனிப்பட்ட முறையில் அந்த வாக்கு தத்தத்தின் மேலே கவனம் வைத்து, தன்னுடைய ஆசையை வைத்து, தன்னுடைய விருப்பத்தை வைத்து, இந்த வாக்கு தத்துவம் என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு இந்த நேரத்தில் தான் அது வேண்டும் என்பதை தேவன் தீர்மானித்து அந்த வாக்கு தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் தரிசனமாக கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்போ அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை அந்த தரிசனத்தை நான் பார்க்கிற விதத்தில் பார்க்காம தேவன் அந்த தரிசனத்தை எப்படி பார்க்கிறார், அந்த தரிசனம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிவிட்டால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி தேவன் பார்க்கிறாரோ அந்த விதத்தில் அந்த மனுஷன் அந்த வாக்கு தத்தத்தில் இருக்கிற தரிசனத்தை பார்க்கணும். அப்போ பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் உங்களுடைய இருதயத்தில் ஒரு படமாக, ஒரு இமேஜாக, ஒரு ப்ளூ பிரிண்டாக உங்களுடைய இருதயத்தில் வந்து அது தங்கி இருக்கணும். பாருங்கள், அப்போ அந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த படத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் தான் தேவன் எனக்காக வைத்திருக்கிற அவருடைய நல்ல விருப்பம், நல்ல ஆசை. அதை என்னுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் விருப்பமாக இருக்கிறார், அவர் ஆயத்தமாக இருக்கிறார். என்னுடைய பகுதி என்னன்னா, நான் அதை வாங்கிக்கணும், நான் அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் நினைக்கணும். அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் எப்போதெல்லாம் அந்த தரிசனத்தை ஒரு படமாக பார்க்கிறாங்களோ அப்பொழுதெல்லாம் அந்த மனுஷனுக்குள்ள விசுவாசம் வெளிப்படுகிறது, விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஏன், நீங்கள் பார்க்காத ஒரு விஷயத்தின் மேலே நீங்கள் விசுவாசத்தை வைக்க முடியாது. அப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் தேவன் செய்ய போகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் ஒரு படமாக இப்போது நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அதனால் உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகி நீங்கள் விசுவாச வீரர்களாக, வீராங்கனைகளாக நீங்கள் மாறுறீங்க. நல்லா காரியங்களை தட்டுங்களேன். என்ன இது நல்லா அப்படி? ஆமாம், ஆமேன். அப்போ தேவன் சொல்கிறார் பாருங்களேன், அந்த படத்தை நீ பார்க்க 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 அந்த படத்தில் நான் வரைந்து கொடுத்துருக்கிற அந்த வரைபடம் உங்களுடைய வாழ்க்கையில் நிஜமாக மாறி நிஜ கண்களால் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களிடத்தில் தேவன் உங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி உங்களுக்குள்ள அந்த வாக்கு தத்தத்தை வைக்கும் பொழுது விசுவாசத்தோடு அந்த மனுஷன் அந்த படத்தை தன்னுடைய இருதயத்தில் வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்படி அவன் பார்த்து கொண்டு இருக்கும்போது தான் டைவர்ஷன் எடுத்து பிசாசு வந்துடுறான். வந்து என்ன சொல்கிறான், இது உன்னால் முடியாது, உன்னால் கூடாது, நீ ஜெபிக்கிறது கிடையாது, நீ தேவனை தேடுவது கிடையாது, ஏதோ காரியங்களை சொல்லி நம்மளை குற்றப்படுத்தி நம்ம குறைப்படுத்தி என்ன சொல்கிறான், இந்த தரிசனம் எல்லாம் பரிசுத்தவான்களுக்கு தான், இந்த தரிசனம் எல்லாம் ஜெயிச்சவங்களுக்கு தான், இந்த தரிசனம் எல்லாம் கர்த்தரை பிடிச்சி போராடி ஜெபித்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு தான், உனக்கெல்லாம் இது கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்தில் ஒரு வகையான சோர்வை, ஒரு வகையான பலவீனத்தை கொண்டு வந்து அவன் நம்ம அந்த தரிசனத்தை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு தடை பண்ணி விடுகிறவனாக அவன் இருக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தரிசனத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்முடைய சுய பலத்தினால, நம்முடைய சுய தாளந்தால, திறமையினால தேவன் கொடுத்த தரிசனத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அந்த தரிசனத்தை கொடுத்தது அவர் தான், அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்க போகிறவர் அவர் தான். அப்போ நம்ம பார்த்தோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, கடினமானது அவருக்கு எதுவும் இல்லை. நான் எதையோ செய்து போராடி நான் பெற்றுக்கொள்ள போகிறது கிடையாது. மாறா, எனக்கு தரிசனத்தை கொடுத்தவர் என்னை விட ஃபாஸ்டா,
என்னை விட வாஞ்சியா, என்னை விட விருப்பமா இருந்து அதை நிறைவேற்றி முடிக்க அவர் உங்களுக்கு எனக்கும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ. ஆமேன். எந்த அப்பா அம்மாவது நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோம். பாருங்க, ஒரு தாய் அவங்க நம்ம பல நாளாக அந்த எக்ஸாம்பிள் சொல்லின்னு வரோம், இன்னைக்கு அதான் சொல்ல போகிறோம். ஒரு தாய் தன்னுடைய வயிற்றில் அந்த குழந்தை உருவான அந்த வினாடியிலேருந்து அந்த அம்மாவுக்கு இந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆகிடுது பாருங்களேன். எல்லா அம்மாக்களும் தெரியும் தானே நான் அடுத்தது என்ன சொல்ல போகிறேன்னு யோசிக்கிறீங்கல்ல. ஆரம்ப காலத்திலேருந்து அந்த அம்மாவுக்கு பாருங்கள், வாந்தி வரும், மயக்கம் வரும், தலை சுத்தம், நிறைய போராட்டங்கள் அப்படியே இருக்குது. கொஞ்ச நாள் ஆக வயிறு பெருசாகுது, அவங்களுடைய சரீரம் மாறுது, அவங்களுடைய முகம் மாறுது, அவங்களுடைய விருப்பம் மாறுது, அவங்களுடைய எண்ணம் மாறுது, அவங்க மறைய வேண்டியதாக இருக்கிறது, பிள்ளைக்காக வாழ வேண்டியதாக இருக்குது. சில உபத்திரவங்கள் வருது, சில பொருட்களை சாப்பிட முடியாது. திடீர்னு நைட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளை இந்த பக்கம் உதைக்கும், அந்த பக்கம் உதைக்கும், தூக்கம் வராது. பல உபத்திரவங்கள், பல போராட்டங்கள் கண்ணால் பார்க்காத குழந்தைக்கு இப்போவே ஆரம்பிச்சிருது. அது மாத்திரமல்ல, எல்லா வழிகளையும் அந்த தாய் பொறுத்து கொண்டு அந்த 8-9 மாதங்களில் பாருங்கள் இன்னும் அதிகமான போராட்டங்கள், இன்னும் அதிகமான பிரச்சனைகள் வரும். அப்போ அதை தமிழில் சொல்லுவாங்க, அது இங்கே ஃப்ரான்ஸில் அப்படி தான் சொல்கிறாங்க, பொய் வலின்னுவாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கான அந்த பொய் வலி வந்துடுமா. அந்த பொய் வலியே மெய் வலி மாதிரி தான் இருக்கும். இன்னும் இன்னொரு உணர்ந்தவங்களும் ஆமேன்னு சொல்லியிருக்கு. நம்ம யாருக்கும் அந்த பொய் வலி வரலையா? அப்போ நீங்கள்லாம் ஒரே வழியில் குழந்தை பெற்றுட்டீங்களா? அப்படி இல்லை, பொய் வலி வந்துச்சு தானே எல்லாருக்கும். டாக்டர்கிட்ட தூக்கின்னு போகணும், டாக்டர் நான் சொல்லுவாருங்க போயிட்டு இன்னும் 4 இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பொய் வலியே அந்த அம்மாவுக்கு மெய் வலி மாதிரி இருக்கும். அப்போ அந்த பொய் வலி மெய் வலியை தாங்குவதற்கான ஒரு டெஸ்ட் மாதிரி தேவன் வைத்து பொய் வலிகளை தாங்கி அவங்க குழந்தை பெக்கிற அந்த நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு பெரிய அவஸ்தைக்குள்ளாக அவங்க வருகிறத பார்க்க முடியும். இதையெல்லாம் உணர்ந்து பெற்றெடுத்த அந்த குழந்தைய எந்த அம்மாவது இது நல்லாவே இருக்கக்கூடாது அப்படி நினைப்போமா? நினைக்க மாட்டோம். ஆனால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய கருவறையிலிருந்து பெற்றெடுக்க என்ன வேதனைப்பட்டாங்களோ அதை விட பல மடங்கு வேதனையை கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பட்டார் இல்லைங்களா? அப்படிப்பட்ட அந்த தேவன் நீங்களும் நானும் நல்லாவே இருக்கக்கூடாது, நம்ம நாசமாக போகணும் அப்படின்னு நினைப்பாரா? நினைக்க மாட்டார். அப்போ நம்ம நல்லா இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், நல்லா வாயத்தோன்னு சொன்ன நல்லா இருப்பேன், நான் செழித்து இருப்பேன், தேவன் விரும்புவதை போல நான் வாழ்வேன், தேவனுடைய விருப்பத்தின்படி தான் நான் இருப்பேன். நல்லா வாயத்தோன்னு சொல்லுங்க, அப்பதான் நடக்கும். நான் சொன்ன பேசினா தான் நடக்கும். நீங்க மனசுக்குள்ளே பேசுனா அது எனக்கு கேட்காது. ஆமேன். அப்போ ஆண்டவர் சொல்றார், அந்த வலி அந்த அம்மாவுக்கு வருது தான் அந்த அம்மாவுக்கு ஒரு சிக்னல். என்ன சிக்னல்? எப்போ வலி வருதோ அப்போ அவங்களுக்கு ஒரு சிக்னல். என்ன சிக்னல்? இல்லை புல்ல இல்லை, வலி வந்த உடனே ஒரு சிக்னல் வருது. என்னன்னா குழந்தை பிறக்க போகுது. புரியுதுங்களா? வலி வந்தாலே இனி அடுத்த ஸ்டெப் என்னதுங்க? குழந்தை பிறக்கணும். அப்போ அந்த குழந்தை பிறப்புக்கு முன்பாக எப்படி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அம்மாவுடைய வாழ்க்கையில வலி ஒரு சிக்னலா வருகிறதோ அதே போல தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறுவதற்கு முன்பாக ஒரு சில வலிகளை நீங்க கடந்து போய்தான் ஆகணும். ஒரு சில வேதனைகளை நீங்க சகித்து கொண்டு தான் ஆகணும். ஒரு சில உபத்திரவங்கள் வழியா நீங்க கடந்து தான் நீங்க போகணும். அழுகையின் பள்ளத்தாக்கில் நீங்க நடந்து தான் ஆகணும். காரணம், அப்படி நீங்க நடக்கும் போது தான் உங்களுக்கு ஒன்று தெரியும், நீங்க கடந்து நீர் ஊற்றுகளாக அதை மாற்றிக்கொள்ள போகிறீங்க. கரங்களை தட்டுங்களேன். உறுதிப்படுத்தப்படுகிறது. உங்களுடைய தரிசனத்தினுடைய அந்த மேன்மை, அந்த வல்லமை, அந்த வீரியம், அந்த ஆசீர்வாதம், அது எல்லாம் நீங்க இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது, உபத்திரவத்தின் மத்தியில் நடக்கும்போது, அழுது கொண்டு இருக்கும்போது, வேதனை படுத்தப்படும் போது தான் அது உங்களுடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா, தரிசனம் உபத்திரவத்தின் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. பாருங்க, அந்த அம்மாவுக்கு வலியே வரல, 10 மாசம் ஆச்சு வலியே வரல, 11 மாசம் ஆச்சு வலியே வரல அப்படின்னு சொன்னா அந்த அம்மாவுடைய இருதயம் துடிக்க ஆரம்பிச்சிடும், பயப்பட ஆரம்பிச்சிடும். குழந்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி கவலைப்பட ஆரம்பிச்சு டாக்டர்கிட்ட ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா வலி வந்துட்டாலே பெரியவங்க சொல்லுவாங்க, கொஞ்ச நாளைக்கு தாம்மா, இப்ப நீ ஆயத்தமாவு, உனக்கு அடுத்தது ஸ்டெப் என்னது? குழந்தை பிறக்க போகிறது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு தரிசனத்தை வாங்கின உடனே இது நாள் வரையில உங்களுடைய வாழ்க்கையில இல்லாத உபத்திரவங்கள், போராட்டங்கள், சத்துருவுடைய பாடுகள் எல்லாமே உங்களை நோக்கி உங்களை தாக்க ஆரம்பிக்கும். அப்படி தாக்க ஆரம்பிக்கும் போது நீங்களே உங்களை
சபாஷ்னு சொல்லிக் கொள்ளுங்களாம். காரணம், அடுத்தது நீங்கள் தரிசனத்தின் நிறைவேறுதலை பார்க்க போறீங்க. நம்ம வாசித்த அந்த வேத பகுதி பாருங்க, 1 பேதுரு 5:10 கொஞ்ச காலம் என்னங்களாம், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்க போறீங்க. அப்ப ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். அந்த உபத்திரவத்தை கூட, அந்த பாடம் கூட கொஞ்ச நாளுக்கு தான் உங்களுக்கு வைக்கிறார். ஏன் தெரியுங்களா? அவர் வசனம் சொல்லுது, நம்முடைய தாங்குகிற திராணிக்கு மேலாக நமக்கு பாடுகளை, சோதனைகளை அனுபவிக்கிற தேவன் கிடையாது. பாடுகள் வந்த உடனே முதல்ல அதுலேருந்து உங்களை தப்புவிக்க, அதுலேருந்து உங்களை தாங்கி கொண்டு ஜெயம் எடுக்க தேவையான கிருபைகளை அவர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறாரு. அதனால தான் வசனம் சொல்லுது கொஞ்ச காலம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கொஞ்ச காலம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திரும்பலாம் சொல்லுங்க, கொஞ்ச காலம் தான். கொஞ்ச காலம். யார் கொஞ்ச காலம்? கேளுங்க, சொல்லுப்பா. கொஞ்ச காலம் தான். அப்போ நீங்கள் அனுபவிக்கிற பாடு கொஞ்ச காலம் தான். நீங்கள் அனுபவிக்கிற பாடு, வேதனை கொஞ்ச காலம். ஆண்டவர் சொல்ற அந்த கொஞ்ச காலம் ஒரு சில காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும். அதை தான் ஆண்டவர் சொல்றார். அந்த காலம் நடக்கும்போது தான் தேவன் உங்களை நிலைப்படுத்த போகிறார், உங்களை சீர்படுத்த போகிறார், உங்களை பலப்படுத்த போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அப்போ இந்த கொஞ்ச காலம் பாடுக்கு என்ன பாடுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டீங்கன்னு சொன்னால் வரப்போகிற மகிமையில் நீங்கள் கலந்து கொள்ள முடியாது, பங்கு பெற முடியாது. அப்போ கர்த்தருக்காக பாடு ஒரு மனுஷன் அனுபவிக்கிறான்னு சொன்னால் அந்த பாடு நிரந்தரம் இல்லைங்க, அந்த பாடு கொஞ்ச காலம். அப்போ பாருங்களேன், அப்போ உபத்திரவம். நீங்கள் ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில், தரிசனம்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல தான், சபைக்காக மாத்திரம் அல்ல, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்குவதற்கு நீங்கள் பிளான் பண்ணாலும் சரி, விற்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணாலும் சரி, அதுதான் உங்களுடைய தரிசனம் இல்லை. அதை நீங்கள் ஆரம்பிக்கும் போது தான் இது வரைக்கும் இல்லாத ஏகப்பட்ட உபத்திரவங்கள், தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் உங்களை வந்து தாக்குது தெரியுங்களா? ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த உபத்திரவம் நான் சொன்ன உங்களை உறுதிப்படுத்த போகிறது. ஆமீன். சிலரை பாருங்களேன், நம்ம கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மனசில் இப்படிப்பட்ட குறை இருக்கும். என்ன தெரியுங்களா? நான் கர்த்தருக்காக கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆலயத்தை நாடி அவருடைய சமூகத்துக்கு போய் நான் உண்மையாக வாழுறேனே, நான் உத்தமமாக வாழுறேனே, எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த உபத்திரவம் அப்படி நீங்கள் கேட்குறீங்கல்ல? அப்படி தான் எல்லாரும் கேட்குறோம், எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படி கூட சேர்த்து ஜன்னலும் வரும். அப்போ எல்லாருக்கும் பிரச்சனை. ஆனால் வெளியே எல்லாருமே ஒரு வகையான மாஸ்க் போட்டுக்கொண்டு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் வந்து நீதிமான், நான் வந்து என்ன சொல்லுது, வேற என்னதுங்க, அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அது தவறு கிடையாது, அது உண்மைதான். வேதம் நம்மளை அப்படி அடைக்குது. ஆனால் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா ஆசீர்வாதமாக இல்லையா, நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா சமாதானமாக இல்லையான்னு சொல்லி யாருக்கு தெரியும்? ஏன் தேவனுக்கு தெரியும், எனக்கு தான் தெரியும். நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறவங்க தான் தேவன் விரும்புறாருங்க. ஆனா ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா இல்லையான்ட்டு உங்களுக்கு தான் தெரியும். நான் ஆசீர்வாதமா இல்லையான்ட்டு எனக்கு தான் தெரியும். ஆமேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த உபத்திரவம் அது வரும்போது தான் நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போற, உன்னுடைய வாழ்க்கையில நான் கொடுத்த தரிசனம் நிறைவேற போகிறது. அப்ப கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்க நீ போற. அப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க, அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஐயோ அந்த வீட்டில் அந்த பிள்ளைங்க நல்லா இருக்குது, அல்லோ இவங்க நல்லா அப்படி இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ நிழல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நிஜ உலகத்தை மறந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் யாரை பார்த்து ஆசீர்வாதமாக நன்மையாக இருக்கிறாங்களோன்னு சொல்லி அவங்கள போய் நீங்கள் உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்குது, உங்கள் மனைவி நல்லா இருக்குது, உங்கள் கணவன் நல்லா இருக்கிறான், நீங்கள் எப்படிங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பாலைவனத்துக்கெலாம் போனீங்கன்னா இங்கே நின்று பார்க்கும்போது தூரத்தில் காணல் நீர் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? மணல் மேலே அப்படியே ஒரு மாதிரி சூரிய வெப்பத்தில் அப்படியே ஒரு மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். அதை பார்த்துட்டு நம்மளை சுற்றி ஒன்றுமே இல்லைடா, ஐயோ அங்கே இருக்கிற நல்லா தண்ணி பசன்னு இருக்கிறாங்க பழுத்துறான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கிலோமீட்டர் நடந்து, 1 கிலோமீட்டர் ஒரு 15 அடி நடந்து போனீங்கன்னா உங்ககிட்ட நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி காணல் நீர் வாழ்க்கை தான் இன்னைக்கு ஜனங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு தான் நம்ம நீதிமான வாழ்க்கை என்று சொல்லி நினச்சி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உபத்திரவம் வருகிறது பாருங்களேன், அந்த உபத்திரவம் முதல்ல என்னால் வருவது கிடையாது, உபத்திரவம் வேத வார்த்தைகள் மூலமாய் வருவது கிடையாது, உபத்திரவம் வேத வசனத்தின் மூலமாய் வருவது கிடையாது, உபத்திரவம் தேவனால வருவதே கிடையாது. உபத்திரவத்துக்கு சொந்தக்காரன் யாருங்க?
அவன் தான் உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்குறான். அந்த உபத்திரவத்துக்கு நான் ஒரு கருவியா மாறிடுறேன். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, சரி நீ இந்த உபத்திரவத்தின் பாதையில் இருக்கிறல்ல, இப்ப அந்த உபத்திரவத்தை நான் பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு துரிதமாக மாற்ற வேண்டும் என்பதாக நினைத்து தேவன் அந்த உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். உபத்திரவம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில வரலன்னு சொன்னா நீங்களும் நானும் தேவனிடத்துல கிட்டி சேர முடியாதுங்க, தேவனிடத்துல நெருங்கி வர முடியாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேவனுக்கே ஆலோசனை கொடுக்குறோங்க. நம்மளாம் யாருங்க? தேவனுக்கே ஆலோசனை கொடுக்குறோங்க, கர்த்தருக்கே ஆலோசனை கொடுக்குறோங்க நம்மளாம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில உபத்திரவம் வரலன்னு சொன்னா நம்ம எட்டனு டாட்டா கட்டிட்டு போயிடுவோம் தேவனுக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்றார், உபத்திரவம் நான் கொடுக்கல, உனக்கு ஒரு உபத்திரம் வந்து இருக்குது, அந்த உபத்திரவத்தை நான் பயன்படுத்தி கொள்றேன். அப்படித்தானே? ஆமென். அப்ப தேவன் சொல்றா, 1 கொரிந்தியர் எடுங்க, இப்போதான் 1 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்குறது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கண்களால பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் இருக்குதுல்ல, அதை முதல்ல பார்க்காம ஸ்டாப் பண்ணுங்க. நமக்கு மட்டும் தானே வேலை இல்லை, நமக்கு மட்டும் தானே கடன், நமக்கு மட்டும் தானே வியாதி, நமக்கு மட்டும் தானே பிரச்சனை, நமக்கு மட்டும் தானே போராட்டம் இல்லைங்க. நீங்க கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா ஒருத்தவங்கிட்ட பேசுனா அவன் நீங்களாவது 10 படி, அவன் 20 படி சொல்லுவான். எல்லாருக்கும் போராட்டம், எல்லாருக்கும் பிரச்சனை. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ காணப்படக்கூடிய இவைகளையே நீ பார்த்து கொண்டு இருந்துன்னு சொன்னா காணாத ஒரு காரியம் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? தரிசனத்தின் நிறைவேறுதல். ஆண்டவர் நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொன்னார்னா அந்த செய்யக்கூடிய காரியத்தை நீங்க பார்த்து கொண்டு இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போது இப்போ உங்களை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே உங்களை பாதிக்காது, உங்களை அது தள்ளாது, உங்களை அது வேதனைப்படுத்தாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் காணப்படக்கூடிய காரியங்களை நோக்கி கொண்டு இல்லாமல் காணப்படாதவைகளை நீங்கள் நோக்கி கொண்டு இருக்கிறபடினால இன்னைக்கு நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறீங்களே அந்த பாடுகள், அது எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் லேசான பாடுகள். என்ன மாதிரியான பாடுகளா? லேசான பாடுகள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பஞ்சு இருக்குது வச்சுங்களேன். இந்த பஞ்சு எவ்வளோ வெயிட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்ன பஞ்சு உங்கள் கையில் வச்சா ஃபோன் ஊதுனா பறந்துடும், அப்படி தானுங்களே? ஆண்டவர் சொல்கிறார், அதுதான் உங்கள் உபத்திரவம்னு சொல்கிறார். அந்த உபத்திரவம் நான் இன்றைக்கி செய்யலான்னு பார்த்தா மறந்துட்டேன். அந்த உபத்திரவம் பஞ்சு தான் உபத்திரவம். ஃபோன் ஊதிட்டா ஓடிடும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், நான் ரொம்ப அறிவாளி, நான் ரொம்ப புத்திசாலி. நான் என்ன பண்ணேன், அந்த பஞ்சு தூக்கி தண்ணியில் நினச்சி நல்லா எடுத்து கையில் வச்சு ஃபோன் ஊதின்னு உட்காந்துக்கிறேன். எங்கே அந்த பஞ்சு பறக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ பறக்காது. ஏன்னா இப்போ அந்த பஞ்சு லேசான பஞ்சை நான் என்ன பண்ணிட்டேன், தண்ணிக்குள்ளே நுழைச்சி தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து வெயிட் ஆக்கி வச்சிட்டேன். வெயிட் ஆக்கி வச்சு இப்போ நான் ஊதி நிற்கிறேன். என்ன ஆண்டவர் உங்களுக்கு கண்ணு இல்லை, என்ன ஆண்டவர் உங்களுக்கு காது இல்லை? ஆண்டவர் சொல்ற உனக்கு தான் ஒன்றுமே இல்லை. நான் உனக்கு கொடுத்து அனுமதிச்சது லேசான உபத்திரவம். நீ அந்த உபத்திரவத்தை ஸ்ட்ராங் ஆக்கி நல்ல பில்டிங் போட்டு காங்கிரீட் போட்டு கட்டடம் கட்டி வச்சு அதுக்கு மேலே உட்காந்துன்னு உப்புன்னு ஊதான் எப்படி போவோம்? அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு இருந்தேன்னு சொன்னா கண்ணுல இன்னும் காணாமல் இருக்கக்கூடிய அந்த கன மகிமையை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றார், நான் அனுமதிச்சது உனக்கு பஞ்சு தான். அந்த பஞ்சை நீ பஞ்சா வச்சு அது ஊது. நீ ஊதுனோடனே அது உன்னை விட்டு பறந்து போயிடும். திரும்ப அதை நீ தேடினாலும் கிடைக்காது. ஆனால் நீ அதை நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சு உன் கையில் வச்சு கஷ்டப்பட்டு ஊதுனா கூட அது உன் கையை விட்டு கீழே தான் விழும். திரும்ப உன் கண்ணு பார்க்கும், மறுபடியும் அது மேலே உனக்கு ஆசை வரும். அதை தூக்கி நீ மறுபடியும் கையில் வச்சுக்குவ, மறுபடியும் அதை நீ ஊதுவ. அப்போ மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவம் கொடுப்பது உங்களை அழிக்க கிடையாது, உங்களுடைய உள்ளத்தை பலப்படுத்த, உங்களுடைய உள்ளத்தை ஸ்ட்ராங் ஆக்க. காரணம், அந்த தரிசனம் சாதாரண தரிசனம் கிடையாது, அது அசாதாரணமானது, அது பெரியது, அது கனநித்திய மகிமை உடையது. அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் நிச்சயமாகவே தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அது உங்களை உருவாக்குகிறது. உங்களுக்கு வெளியே உருவாக்குவதற்கு முன்பாக உங்களுடைய மனதை உருவாக்குகிறது, உங்களுடைய மனதை மறுரூபப்படுத்துகிறது, உங்களுடைய வலிமையை உருவாக்குகிறது, உங்களுடைய சுபாவங்களை உருவாக்குகிறது, உங்களுக்குள்ள விசுவாசத்தை ஊன்ற கட்டுகிறது, மன உறுதியை தருகிறது. ஆமேன். அப்ப தேவனையே நான் சார்ந்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அது உருவாக்குகிறது. அப்போ அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் உபத்திரவத்தை பார்த்துட்டு சொல்லுவான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஏன்? நான் தேவனுடைய வழிகளில் கற்றுக்கொண்டு நடக்கிறதுக்கு எனக்கு அது உதவி செஞ்சது. அப்போ எந்த ஒரு மனுஷன் உபத்திரவங்கள் வரும்பொழுது தேவனை குறை சொல்லி கொண்டு, உபத்திரவங்கள் வரும்போது பக்கத்தில் இருக்கணும் குறை சொல்லி,
கணவனை குறை சொல்லி மனைவியை யாரையும் குறை சொல்லி இருப்பாங்கன்னு சொன்னா அவங்க பஞ்ச தண்ணியில போட்டு வச்சவங்க மாதிரி. ஆனா எந்த ஒரு மனுஷன் உபத்திரம் வந்த உடனே இல்லை இந்த உபத்திரம் எனக்கு நன்மையை கொண்டு வர போகுது, இந்த உபத்திரம் என்ன உயர்த்த போகிறது, இந்த உபத்திரம் என்னுடைய வாழ்க்கையில கன நித்திய மகிமையை கொண்டு வர போகிறது, அதனால நான் இந்த பஞ்சாதான் பார்க்க போறேன். அல்லேலூயா. அப்போ உபத்திரவம், ஆமென். உபத்திரவம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவன் அதை அனுமதிக்கிறார். சரி, இப்போ நீங்க தரிசனத்தை பெற்றுக்கொண்ட உடனே எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் உங்களை தாக்க வருது? நிறைய உபத்திரவங்கள் வருது. ஆனா நம்ம சும்மா ஒரு சில உபத்திரவங்களை இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் அந்த தரிசனத்தை தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது, தேவனுடைய சித்தம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் வெளிப்பட வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கூடவே சேர்ந்து அந்த உபத்திரவம் வந்து விடுகிறது. 2 தீமோத்தேயு 3:12. 2 Timothée 3:12. எடுத்து வாசிங்க டக்குன்னு. Or, tous ceux qui veulent vivre pieusement en Jésus-Christ seront persécutés. வசனம் சொல்லுது 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவ பக்தியாய் கர்த்தரை தேடி ஆலயத்துக்கு வந்து திருவிருந்தில் பங்கு பெற்று காணிக்கை தசமபாகங்களை கொடுத்து மெய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து வேதத்தை வாசித்து தியானிக்கிற மனுஷனுக்கு துன்பப்படும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை பார்த்துட்ட உடனே நாமளாவே நம்மளுடைய மண்டையில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். என்ன தெரியுங்களா? நான் ரட்சிக்கப்பட்ட எனக்கு துன்பம் வந்துடும், நான் சபைக்கு போனால் எனக்கு துன்பம் வந்துடும், நான் வேதத்தை வாசிச்சா எனக்கு துன்பம் வந்துடும், நான் சபை கூடி வரதில் போனால் எனக்கு பாடு வரும். ஐயோ, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன் நான் சந்தோஷமாக இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பமும் வேதனையும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் கூட சொன்ன மாதிரி என்னுடைய மகனுடைய பிரச்சனைகள் மத்தியில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தங்க அடித்து உங்கள் பையன் என்ன நடந்துட்டானா, உங்கள் பையன் ஓடிட்டானா அப்படின்லாம் கேட்பாங்க எப்போமா. அப்போ எங்கள் வீட்டில் எப்போமா அந்த கதை தான் நடக்கும். அவர் நடக்கலாம் மாட்டார், ஆனால் நாங்கள் விசுவாசத்தில் பேசி நிற்போம். அவர் நடப்பார் போவார். நான் சொன்னேன் எங்கள் பையன் நடக்கிறான். ஆமாம்மா, நடந்துருக்கத்துல போகிறாரு, அவர் நடந்துருக்கத்துல போகிறாரு. நீங்கள் கத்தோலிக்கமாக இருக்கும் பொழுது உங்கள் 2 பொம்பளை பிள்ளைங்களையும் ஆண்டவர் அழகாக கொடுத்துருந்தாரு, நல்லா கொடுத்துருந்தாரு, நீங்கள் அம்மாவை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க, அதனால் உன் பிள்ளை வந்து நொண்டியாக இருப்பான், உன் பிள்ளை வந்து ஊனமாக தான் இருப்பான் அப்படிலாம் சொன்னாங்க. என்னடா இது இவங்களுக்கு என்னடா வார்த்தை சொல்லுறது அப்படின்னு நினச்சின்னு இருக்கும்போது சரி அவன் பேசி முடியலாம் காத்துன்னு இருந்தேன். அவன் நடக்கலாம் மாட்டான், நீங்கள் வந்து அந்த இது வாங்கலாம் இந்த இது வாங்கலாம் அப்படிலாம் நான் கேட்டு நான் சொன்னேன். இங்கே பாருங்கள், என் புள்ள 2 கால் இருந்து நரகத்துக்கு போவதை விட காலே இல்லாமல் பரலோகம் போகிறது தான் சந்தோஷம். கரையில் தட்டுங்களேன். அதான் நான் சொன்னேன், அவனுக்கு 2 கால் இருந்து அவன் தருதலையாக எங்கேயோ போய் சுற்றுங்கிறத விட 2 காலே இல்லாமலே அவன் பரலோகத்துக்கு போகிறது தான் எனக்கு மேன்மையாக இருந்தது. அப்போ என்ன நினைக்கிறாங்க ஜனங்கன்னு சொன்னால், தேவனிடத்தில் வந்தோன்னே உபத்திரம் வந்துடும், தேவனிடத்தில் வந்தோன்னே பாடுகள் வந்துடும், தேவனிடத்தில் வந்தோன்னே வேதனை வந்துடும், அது நிரந்தரமாக இருக்கும், அது என் தண்டிக்கும் கூடவே இருக்கும் அப்படி என்பதாக நினைத்து கொள்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது லேசான உபத்திரவம். உங்களுக்கு எனக்கும் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள் எல்லாம் லேசான உபத்திரவம். ஏன் அந்த உபத்திரவம் லேசாக மாறுதுன்னு சொன்னால், உங்களுடைய என்னுடைய உபத்திரவத்தில் அதிக கனமாக இருக்கிற ஒரு உபத்திரவம் தான் பாவம். அந்த பாவம் என்கின்ற உபத்திரவத்தை என் தேவன் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தபடினால இப்போ எனக்கு வரக்கூடிய உபத்திரவம் எல்லாமே லேசான உபத்திரவங்க. ஆனால் இந்த லேசான உபத்திரவத்துக்கு எத்தனை கர்ச்சிப்பு நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை முந்தானையை வேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை தலகாணியை வேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை முறை நீங்கள் கணவன்கிட்ட மனைவி கிட்ட சண்டை போட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார் லேசான உபத்திரவம். அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டான், வேதத்தை வாசி சபைக்கு வந்துட்டான், நீ உபத்திரவம் தான் அனுபவிப்ப, நீ பாடுகள் தான் அனுபவிப்ப. எங்களை பாருங்க, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஜாலியாக இருக்கிறோம், நாங்கள் நினச்ச இடத்துக்கெல்லாம் போகிறோம், நாங்கள் சந்தோஷமாக வாழுறோம், நாங்கள் வந்து ஃபேத்து கொண்டாடுறோம், ஃபங்க்ஷனு கொண்டாடுறோம், நீங்கள் அப்படிலாம் இல்லைங்களா? நான் தான் சொன்னேன், யார் இதெல்லாம் நாங்கள் செய்யலைன்னு சொன்னது? நாங்களும் தான் ஃபங்க்ஷனு கொண்டாடுறோம், நாங்களும் தான் கடைக்கு போகிறோம், நாங்களும் தான் ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம், நாங்களும் தான் சாப்பிட்றோம், உங்களை விட நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். ஆமென். காரணம், உனக்கு வருவது லேசான உபத்திரவம் கிடையாது, எனக்கு வருவது லேசான உபத்திரவம். அந்த லேசான உபத்திரவத்தையும் நான் சுமக்க தேவையில்ல, என் தகப்பன் சுமக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப தரிசனத்தை நீங்க சுமக்கும் போது உபத்திரவம் வருது பாருங்களேன். கணவன் மூலியமா, மனைவி மூலியமா, உறவினர்கள் மூலியமா, சொந்த அப்பா அம்மா மூலியமா, நண்பர்கள் மூலியமா, நண்பிகள் மூலியமா உங்களை வந்து அட்டாக் பண்ணி, உங்களை டார்கெட் பண்ணி உங்ககிட்ட எப்படி சொல்ற வேண்டியது, நீங்க நான் ஃபங்க்ஷனுக்கு கூட்ட நீங்க வரல, ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஃபங்க்ஷன்லாம் வச்சு நீங்க எங்களை மதிக்க மாட்டீங்க, நீ என்ன மதி,
ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு போகணுன்னு உனக்கு தெரியும், என்ன மதிச்சு நீ எனக்கு மற்ற நாளில் ஃபங்க்ஷன் வை, நீ எப்படி பண்ண மாட்டா, அது யாரும் செய்ய மாட்டேன், நான் எல்லாம் தான் செய்வேன். நம்மலாம் இப்போ கறி வாங்குறவங்க என்ன இப்போ ரசிக்கப்பட்டவங்களுக்கு தனியாக கறி கடை இருக்குதா? இல்லை ரசிக்கப்பட்டவர்களுக்கென்று ஒரு தனி வழியை வச்சு நீங்கள் கடத்தல இந்த பொருள் தான் நீங்கள் வாங்கணும், இது ரசிக்கப்பட்டவர்களின் பானம், இது ரசிக்கப்பட்டவர்கள் அரிசி எதை விற்குதா? நீ எந்த கடையில் போய் கியூ நின்று வாங்குறியோ அதே கடை தான் நானும் வாங்குறேன். ஆனால் நான் தேவனை சார்ந்து வாழுறபடினால வசனம் சொல்லுது, ஒரு நன்மையும் எனக்கு குறைவுபடாதுங்க. ஆனா நீ எதையோ சார்ந்து வாழுறபடினால உனக்கு நன்மைகள் பல இருந்தாலும் அதன் மத்தியில குறைவுகளை நீ தேடிக்கொண்டு இருக்கிற. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருங்களேன், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்காக நடக்கும் பொழுது நல்லா எழுதி வச்சுக்கொள்ளுங்களேன், பிசாசு ஒரு சில தடைகளை கொண்டு வருவான், பிசாசு ஒரு சில போராட்டங்களை கொண்டு வருவான், வாதை உங்களை அணுகும், பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடும். ஆனா வசனம் சொல்லுது, அவனால் அது மட்டும்தான் செய்ய முடியும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது, உங்களுடைய வெற்றியை தடுக்க முடியாது, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனத்தின் நோக்கத்தை தடுக்க முடியாது, அந்த தரிசனத்தின் ஆசீர்வாதத்தை அவனால் தடுக்க முடியாது. ஏன்னா அவன் சிங்கத்தை போல வருகிறவன், ரியல் சிங்கம், ரியல் சிங்கம் நம்ம கூட இருக்கிறார். நம்ம ரியல் சிங்கத்து கூட நடக்கும்போது சிங்கத்தை போல ஒன்று வந்து சும்மா அப்படி வேலைலாம் காட்டும். இப்போ நாம என்ன பண்ணினோம், ஒரிஜினலை பார்த்துட்டு டூப்ளிகேட்டை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், ஐயோ நீறோம். ஆண்டவர் சொல்றாங்க சிங்கத்தை போல தான். ஆனால் ஒரிஜினல் சிங்கத்து கூட நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ லேசான உபத்திரவம் சீக்கிரத்தில் நீங்கி போயிடும். அப்போ நம்முடைய வெற்றியை அவனால் தடுக்க முடியாது, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை அவனால் தடுக்கவே முடியாது. சரி, வேற எந்த வகையில் நமக்கு உபத்திரவம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 48:10 எடுத்து வாசிங்க. ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரத்தின் குவையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமா, இது உபத்திரவம் அப்படி என்கின்ற ஒரு சோதனையின் பாதை. நம்ம ஒரு சில சோதனைகள் வழியாக நடக்கும் பொழுது அந்த உபத்திரவம் நம்மை தாக்க வந்து விடுகிறது. புரிதுங்களா? அப்ப இன்றைக்கு நீங்க நினைச்சு பாருங்களேன், இன்னைக்கு உங்க மனசுல நீங்க கையை வச்சு சொல்லுங்களேன், தேவனுடைய ஆலயத்துல நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது உங்களுடைய மனமும் உங்களுடைய உள்ளமும் எப்படி இருக்கிறது? ஆனா தேவனுடைய ஆலயத்துல திங்கக்கிழமையா இருக்கலாம், செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி எப்படி வேணா இருக்கலாம், அந்த நாள்ல உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய இருதயமும் பாடணும் இல்லைங்களா? உள்ளமும் அழுகின் பள்ளத்தாக்கில் பாடணுமே, உள்ளமும் உடலும் அது இங்க நடக்குதுங்களா? அப்படின்னு சொன்னா இப்ப உங்களுக்கு உபத்திரவம் இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனா அந்த உபத்திரவத்தை நீங்க இப்ப என்ன பண்ணீங்க, நீங்க சுமந்து கொண்டு இல்ல, அந்த உபத்திரவத்தை நீங்க அங்கேயே இறக்கி விட்டுட்டீங்க. இப்ப உள்ள வந்த உடனே உங்களை சுமந்து கொண்டு இருக்குது யாருங்க? கர்த்தர் சுமந்து கொண்டு இருக்கிறபடினால உங்களுடைய உபத்திரவம் இப்ப லேசான உபத்திரவமா இருக்குது. ஆனா 6 மணிக்கு பிறகு வீட்டுக்கு போனோன்னு வெறுமையை பார்த்துட்டு மறுபடியும் வெளியில போன வானானத்துக்கு மேல விட்டுக்கினது போல வீட்டில் இறக்கி வச்சுட்டு வந்த உபத்திரவத்தை தூக்கி மறுபடியும் தூக்கி தலையில வச்சுக்கிறோம், வச்சுன்னு மறுபடியும் குத்துது, குடையுது, ஓடுது, ஓடாடுது, அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட கொடுத்துட்டியா, நான் பார்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் கூட எப்போது எங்கள் மனு எதாவது சொல்லுவாங்க, ஒன்று சொல்லும் போது நான் பார்த்துக்கிறேம்மா, மறுபடியும் சொல்லுவாங்க நான் பார்த்துக்கிறேம்மா, 3வது முறை வருவாங்க கையை வச்சு நான் பார்த்துக்கிறேன்னுடுவேன். ஏன், என்கிட்ட ஒரு முறை சொன்னாலே போதும், நீ 3 முறை சொல்ல தேவையில்ல, எனக்கே எத்தனை முறை சொன்னால் போதும். அப்போ ஆண்டவருக்கு நீங்கள் சொல்லவே தேவையில்லைங்க, சொல்லவே தேவை, நீங்க ஓடனே அவர் போதும் நான் பார்த்துக்கிறேன்னு வருங்க, கரையில தட்டுங்க நம்மள தேவனை. அப்போ ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் உங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா, முதல்ல இந்த போராட்டத்தின் மத்தியில அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள உனக்கு ஆசை இருக்குதா? அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள நீ விரும்புறியா? அந்த தரிசனம் உன்னுடைய வாழ்க்கையில வந்து சேரணும் என்று சொல்லி நீ நம்புறியா? அப்படி நம்புனான்னு சொன்னா அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உன்னுடைய விசுவாசத்தை நீ உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறியா அப்படின்னு தேவன் தெரிந்து கொள்வதற்காக கிடையாது. மாறா நான் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில நடந்து கொண்டு இருக்கிற நான் அறிந்து கொள்ள தேவன் எனக்கு அந்த சோதனைகளை என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அப்ப பாருங்க, வெள்ளியை போல உபத்திரவத்தின் குகையில உங்களையும் என்னையும் தேவன் நம்முடைய விசுவாசத்தை புடமிடுகிறவராக இருக்கிறார், நம்முடைய நம்பிக்கையை புடமிடுகிறவர்களாக அவர் இருக்கிறார். நான் தாங்குவேனா, நான் தாங்க மாட்டேனா, நான் திடீர்னு வெடிச்சிடுவேனா, நான் திடீர்னு வந்து அழுதுருவேனா, நான் திடீர்னு வந்து எதையாவது ஒரு காரியம் செஞ்சு சூழ்நிலைகளை மாற்றி போட்டுருவானா? இல்லை இல்லை, அழைத்தவர் உண்மை உள்ளவர், அந்த தரிசனத்துக்கு நேராக என்னை நடத்துவார் என்கின்ற அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் தேவன் பேர நான் வைக்கிறேனா?
என்பதை ஆண்டவர் நம்மளை சில நேரங்களில் தாமதமாக ஆக்கி நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். பாருங்க, தாமதம் உங்களுடைய வாழ்க்கையில் வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்காது என்பதாக கிடையாதுங்க. தாமதமாய் ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு அது கிடைக்கல என்பதாக கிடையாது. மாறா அது தாமதம் ஆகுவது கிடைக்கிறத நீங்கள் சந்தோஷமாக அனுபவிப்பீங்க. நல்லா கரையில் தட்டுங்களேன். சிலருக்கு ஒரு விஷயத்தை உடனே கொடுத்தா வச்சுக்கோங்களேன், போட்டு உடச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒருத்தவங்க காத்திருந்து கண்ணீரோடு அதை பெற்றுக்கொள்ளும் போது தான் ஈசாக்கை போல அவங்களுடைய இருதயம் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக இருக்கும். அந்த பொருளை விட அந்த பொருளை கொடுத்த தேவன் மேலே அவங்க சார்ந்து இருப்பதாக வாழ்வாங்க. சரி, மூணாவது எப்படி நமக்கு உபத்திரவம் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிசாசின் மூலமாக, சத்துருக்கள் மூலமாக நமக்கு உபத்திரவங்கள், தடைகள் அது வருகிறது. 1 தெசலோனிக்கேயர் 2:18. தெசலோனிக்கேயர் 2:18. Console vos cœurs et vous affermisse en toute bonne œuvre et en toute bonne parole. ஓகே, அந்த வசனம் சொல்லுது, ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாக இருந்தும் பவுலாகிய நானே வர மனதாக இருந்தேன். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால் சாத்தான் எங்களை தடை பண்ணிட்டான். அப்போ இது ஊழியத்துக்காக அவர் பேசுகிறார். இப்போ நீங்கள் ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு நல்ல விசேஷத்துக்காக நீங்கள் புறப்பட ஆயத்தமாக இருப்பீங்க, ஒரு நல்ல திட்டத்தை கணவன் மனைவி பிள்ளைகளாக உட்காந்து பேச ஆரம்பிப்பீங்க, ஒரு நல்ல துவக்கத்துக்காக, நல்ல வாழ்க்கைக்காக நீங்கள் முஸ்திப்பாக இருப்பீங்க. இருக்கும் பொழுது அதை நீங்கள் செய்யக்கூடாதபடிக்கு உடனடியாக வந்துடுவான் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடையை கொண்டு வர. அப்போஸ்தலர் பவுல் தான் உருவாக்கி வைத்திருந்த சபைகளை பார்த்து நலம் விசாரித்து அவர்களை போய் பார்த்து அவருடைய தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி விட்டு வரலாம் என்று சொல்லி அவர் 2-3 தடவை முயற்சி பண்ணுறாராம். ஒவ்வொரு முறையும் பிசாசு தடுக்கிறானா. அப்போ சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் தரிசனத்தை பிசாசு தடுக்கிறான்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ விசுவாசம் அதிகமாகணும். காரணம், நான் பிசாசு என்னுடைய வாழ்க்கையில் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு தடைக்குள்ளே இருக்கிறேன்னு சொன்னால் நல்லா தெரியுது எனக்கு அது சீக்கிரத்தில் நீங்கி போகும் இந்த லேசான பிசாசினுடைய தடை. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். நிறைய பேர் ஊழியத்தில் கூட அப்படிதான். கர்த்தருக்காக நான் வைராக்கியமாக செஞ்சேன், கர்த்தருக்காக ஓடினேன், கர்த்தருக்காக உழைத்தேன், இந்த ஆத்துமா இந்த குடும்பம் எங்கள் சபைக்கு வரும் அப்படின்னு சொல்ல நினச்சி கொண்டு இருக்கும் பொழுதே அந்த பருந்து அப்படியே டப்புக்குன்னு தூக்கின்னு போடுவாங்க, கோழி குஞ்சை. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆள் அந்த குடும்பத்தை தூக்கின்னு போடுவாங்க. உடனே இவங்களுக்கு என்ன நான் சரியாக ஜெபிக்கலையா, ஐயோ நான் சரியாக அந்த குடும்பத்துக்கிட்ட பேசலையா, நான் அவங்கக்கிட்ட சரியான வார்த்தையில் சொல்லலையா, இந்த வசனம் சொன்னேன், அது அவங்கள மனசை இதெல்லாம் யோசனை பண்ணின்னு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செஞ்ச காரியம் கைக்கூடி வராதபடிக்கு தடையை கொண்டு வரதான் பிசாசு உன்னுடைய வாழ்க்கையில் தடையை கொண்டு வருகிறான். இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை குற்றப்படுத்துகிறான், உன்னை குறை சொல்லுகிறான், உன் மன நோகடிக்க செய்கிறான், உன்னை மனமாடி வாக்குகிறான். ஏன் இப்போ அதையே உட்காந்து நோண்டின்னு இருக்கணும், அதையே குத்தி நோண்டின்னு இருக்கணும், அந்த காயத்தையே நீங்கள் பெருசாக்கி கொண்டு இருக்கணும். இப்போ எதிர்க்க வைத்து கொண்டு இருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை நான் மறந்துடுவேன், தரிசனத்தை நான் மறந்துடுவேன், தேவ திட்டத்தை நான் மறந்துடுவேன். அதனால் பிசாசு என்ன பண்ணுறான், சில சூழ்நிலைகளை, சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியாத வரைக்கும் தடை. அப்போ பிசாசுன்னே ஏதோ 2 கொம்பை வச்சுன்னு பல்ல ஈழிச்சுன்னு அப்போலாம் வரப்போகிறது கிடையாது. ஏதோ ஒரு நல்ல கருத்துக்காக நீங்கள் காத்து நிற்பீங்க, அது தடையாக இருக்கும். நீங்கள் பாசிட்டிவான ஒரு பதில் எதிர்பார்த்துருப்பீங்க, நெகட்டிவான ஒரு பதில் வரும். இந்த ஆள் எனக்கு உதவி செய்வார் நினச்சினுப்பா, அவர் என்னை ஏமாத்துவார். இது எல்லாமே மனுஷர்களால் உங்களுக்கு வருவது கிடையாது, மாறா பிசாசுனால உங்களுக்கு வருகிறது. அவன் உங்களுக்குள்ளார பயத்தை கொண்டு வருவான், உங்களை பலவீனப்படுத்துகிறான், உங்களை சோர்வுக்குள்ளாக்குகிறான், அந்த தரிசனத்திலேருந்து உங்களை திசை திருப்புகிறான். அவனால் உங்களையும் என்னையும் பயமுறுத்த தான் முடியும், ஆனால் நம்முடைய வெற்றியை பறிக்க முடியாது. அவனால் நம்ம சோர்வாக்க முடியுமே ஒழிய நம்ம தேவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. காரணம், அவன் பல் பிடுங்கப்பட்ட பாம்பு, தலை நசுக்கப்பட்ட ஒரு பாம்பு, வால் ஏதோ கொஞ்சம் உயிரை வச்சுக்கின்னு இப்படின்னு சொல்லி ஆடி நிற்குது. அந்த ஆட்டத்தை பார்த்துட்டே நான் டெய்லி இங்கே டிஸ்கோ டான்ஸ் ஆடுற மாரி ஆட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிடுறேன். காரணம், கர்த்தர் சொல்கிறார், குதிகாலில் கீழே வச்சு அவனை நசுக்கி நான் போட்டுட்டேன். நசுக்கு நான் பாம்பை நீ பார்க்காம உயிரா துடிச்சுன்னு இருக்கிற அந்த வாழை பார்த்துட்டு நீ துடிச்சுன்னு இருக்கிற, நீ குதிச்சுன்னு இருக்கிற. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல என்னால் முடியாது நினைக்காத, என்னால் கூடாது நினைக்காத, என்னால் ஆகாது நினைக்காத. ஏன்னா உண்மை அதுதான், நீங்கள் நினைக்க தேவையே இல்லை. உங்களால் என்னால் ஏதாவது முடியுமா? ஏதாவது முடியுமா? எதுவுமே முடியாது. அப்போ என்னால் முடியாததை எதுக்குற முடியாதுன்னு யோசிக்கணும். என்ன பதில் சொல்கிறீங்க? என்னால் முடிஞ்சது
நான் செய்ய முடியலன்னா கவலைப்படலாம். என்னால் முடியாத ஒரு காரியத்தை நீ முடியாதுன்னு கவலைப்படுறதுல என்ன பெரிய ஆச்சரியம்? உன்னால் செய்ய முடியாது தான், என்னால் முடியாது, இதை முதல்ல ஒத்துக்கணும். ஆனால் இதை நீங்கள் ஒத்துக்குன்னு வெளியே சொல்லக்கூடாது. ஏன்? வெளியே ஒருத்தன் கேட்டுன்னு இருப்பான், அவன் இவனுடைய மனசை முடியாது என்கின்ற அந்த ஃபார்முக்குள்ளார செட்டப்புக்குள்ளே வச்சு முடியாமலே பண்ணிவிடுவான். அப்புறம் நம்ம கோமாக்கா போயிடுவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னால் முடியாது, ஆனால் என்னால் முடியும். கரங்களை தட்டுங்கள. என்னால் முடியும். தோல்விதான் உன்னுடைய வாழ்க்கை, அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் தோல்விக்கு பின்னால் உனக்கு ஒரு வெற்றி வரப்போகிறது உனக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். காரணம், உன்னால் முடியாததை என்னால் பண்ண வைக்க முடியும். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ பாருங்களேன், ஒரு கிறிஸ்தவனுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? 2 கொரிந்தியர் 2:14. 2 கொரிந்தியர் 2:14. டக்கு 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 டக்கு. எப்பொழுதும் எங்களை சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார எப்போதும் எங்களுக்கு வெற்றி தான். நல்ல காரியங்களை தட்டுங்களா. இது எது யாருங்க? பவுலுங்க. பல உபத்திரவங்கள், பல போராட்டங்கள், கல்லடி, வாரடி, குளிர், மழை, பசி, பட்டினி, உபவாசம், வியாதி, நோய். அவர் சொல்றாரு, எப்போதும் எனக்கு வெற்றி உண்டாம், எப்போதும் எனக்கு வெற்றி உண்டு. காரணம், இயேசு கிறிஸ்துக்குள்ள நான் இருக்கிறேன். அதனால தோல்வி எனக்கு இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் ஜெயம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி வருதுன்னு சொன்னா அது நிரந்தரம் இல்லைங்க. ஒரு ஃபெயில் ஆகுறீங்கன்னு சொன்னா அது நிரந்தரம் இல்லை. படிக்கிற பிள்ளைங்களுக்கே ஒரு முறை ஃபெயில் ஆனால் மறுபடியும் அட்டெம்ப்ட் பண்ணி பாஸ் பண்ணக்கூடிய வசதிகளை மனுஷனே யோசனை பண்ணி வச்சிருப்பான்னு சொன்னால், மனுஷனை உண்டாக்கின தேவன், நீங்கள் ஒரு முறை இல்லைங்க, எத்தனை முறை வேணால் நீங்கள் தோற்று போங்க, ஆனால் நீங்கள் வெற்றி அடையணும் என்னும்போது உங்கள் பக்கத்தில் தேவன் வந்து நிற்பார், உங்களை வெற்றி அடைய செய்வார், உங்கள் தலையை உயர்த்துவார், சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். லூயா லூயா. அப்போ அந்த வெற்றி, நம்ம நிறைய பேர் வெற்றியை பார்த்த பிறகு தான் தேவனை நம்புகிறோம். தோல்வியின் பாதையில் இருக்கும்போது நம்ம தேவனை உதாசீனப்படுத்துகிறோம். நமக்கு எல்லாம் கைக்கூடி வரும்போது கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறோம். ஒரு சில காரியங்கள் நமக்கு வரும்போது கர்த்தருக்கு கொஞ்சம் என் மேலே கவனம் இல்லாமல் போயிடுச்சு, அவர்னா பிசாசு மாதிரி யோபு மேலே கவனம் வைத்தாயோ அப்படின்னு கேட்குற மாதிரி, அவர் உங்கள் மேலே ஏன் கண்ணு வைக்கணும்னு நினைக்கணும்? உங்கள் மேலே ஏன் கண்ணு வைக்கணும்? அவர் ஏன் உங்கள் மேலே கண்ணு வைக்கணும்? இல்லை, இப்போ உங்களை மேலே கண்ணு வைக்காமல் இருந்தால் தானே உங்களை கண்ணு வைக்கணும். இப்போ நான் இப்படி சிஸ்டரை பார்க்கத்தான் தான் நான் பார்க்க நடத்தேன், இப்படி பார்த்துன்னுக்கிறேன், அவங்க நினைப்பாங்க என்னை பார்க்க மாட்டாரா என்ன. அவர் தான் உங்களே பார்த்துன்னுக்கிறார், நம்ம மேலே கண்ணு வச்சுன்னுக்கிறார். அவர் சொல்ல, நான் உனக்கு மேலே கண் வைத்து என்னுடைய ஆலோசனை கொடுத்து கொண்டு இருக்கிறான்னு சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொரு முறையும் அவர் வந்து எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் உங்களை பார்க்குற மாதிரியா? இல்லை, அவர் உங்களை தான் பார்த்துன்னுக்கிறாரு, அவர் என்ன தான் பார்த்துன்னுக்கிறாரு, அவருக்கு பார்க்குறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு எல்லாம் இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நானும் இருந்தேன் பாருங்க. ஒரு சாட்சி சொல்லுவோம். ஒரு 92 வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு எண்ணம் வந்தது. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ன உடனே பாஸ்போர்ட்டை கொண்டு போய் ஒரு ஏஜென்ட்டு கொடுத்தோம். அந்த ஏஜென்ட் என்ன பண்ணார், எங்கள் மாரி ஒரு 20 பேர்கிட்ட பாஸ்போர்ட்டை வாங்கிட்டார். பாஸ்போர்ட்லாம் வாங்கி வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த டெஸ்ட்லாம் பண்ணிக்கின்னு எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. ஓகே ஆன உடனே நான் நினச்சினுக்கிறேன், நம்ம சீக்கிரமாக வெளிநாட்டுக்கு போயிடுவோம், நம்ம குடும்ப கஷ்டம்லாம் தீர்ந்துடும், கடன்லாம் தீர்ந்துடும். உடனே என்னது, நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், கல்யாணத்தை பண்ணணும். இதான் நம்மளுடைய டார்கெட், தரிசனம். உடனே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, அந்த ஏஜென்ட்டு எல்லாரும் ஏமாத்திட்டு பணத்தை தூக்கின்னு ஓடிட்டான், 20 பேர் பணத்தை தூக்கின்னு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. வந்த உடனே எனக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன வருதுன்னு நினைக்கிறீங்க? மண் வாங்கணும், வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும், காரு வாங்கணும், இதெல்லாம் அப்படியே இடிஞ்சு விழுற மாதிரி. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஆயிடுச்சு, நான் தான் வீட்டுக்கு பெரிய பையன், அவ்வளோதானா அப்படின்னு நினச்சினே இருக்கும்போது, அவர் எங்கள் தம்பி மூலயமா போனதுனால அவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, ஏமாத்தாமல் எனக்கு மட்டும் பாஸ்போர்ட்டு ரெடி பண்ணி என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாம்பேக்கு போங்க, பாம்பேலேருந்து நீங்கள் ஃப்ளைட் எடுத்து போகலாம், அப்போ இத்தனாம் தேதி உங்களுக்கு ஃப்ளைட்டு, பாம்பேயில் ஃப்ளைட்டு, நீங்கள் போகலான்னு சொல்லிட்டார். அப்போ அந்த 21 பேரில் 20 பேர் ஏமாந்துட்டான், என்ன மட்டும் ஆண்டவர் காப்பாற்றினார். நான் நினச்சிட்டேன் உடனே கண்ணுக்கு முன்னாடி வந்துடுது, எல்லாம் வந்துடுது.
இப்போ போனோம் சென்னையிலேருந்து போய் அந்த ட்ரெயின் எடுத்துக்கா நிற்கிறேன். இன்னும் ஒரு 15 பேர் வராங்க. எல்லாருமே நான் போகிற அதே கம்பெனிக்கு வேறு ஏஜென்ட் மூலியமா வருவோங்க. எல்லாரும் ஒரே ட்ரெயினில் இங்கேருந்து நேராக பாம்பேக்கு போகிறோம். பாம்பேயில் போய் அந்த பேர்லாம் மறந்துட்டேன், எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை. போய் நின்று பிளாட்ஃபார்மில் நிற்கிறோன்னே அப்படியே ஒரு 4-5 போலீஸ்காரன் வந்தாங்க. அப்படியே எங்களை ஒரு 20, நாங்கள் 15-16 பேர் அப்படியே எங்களை கூட்டின்னு போகிறோம். கூட்டின்னு போய் அதுக்குள்ளேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும்ல, அங்கே உட்கார வச்சுட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஹிந்திக்காரனாக இருக்கிறாங்க, நாங்கள் மட்டும் தமிழ்காரனாக இருக்கிறோம். இவங்க ஏதோ பாம்பு அப்படின்னு சொல்லி எங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு, நீங்கள் யாருமே வந்து போகக்கூடாது, நாங்கள் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், நீங்கள் இங்கே தான் உட்காந்து இருக்கணும். அவன் பேசுகிறது ஹிந்தி, நாங்கள் பேசுகிறது தமிழ் இங்கிலீஷ். அவனுக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் பயந்து நிற்கிறோம், எங்களை கூட்டின்னு போகிறதுக்காக வரோன்னு சொன்னேன். அந்த ஏஜென்ட்டையும் காணோம். உடனே மறுபடியும் கட்டடங்கள் எல்லாம் இடியுது, எல்லாம் இடிஞ்சு விடுது. பயந்துன்னு நானும் போய் அவன்கிட்ட பேசுகிறேன், இங்கிலீஷில் பேசுகிறான். அவன் நீ என்ன வேணா பேசிக்கோ, நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன், ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நீ ஹிந்தியில் பேசுகிற நான் பதில் கொடுக்குறேன்ட்டான். நானும் கத்தி நிற்கிறேன். ஒருத்தர் மட்டும் ஒரு பேப்பரை வச்சுன்னு இப்படியே வந்துங்கிறாரு, ஒரு தாத்தா. என்னடா பார்த்தா அவர் தான் ஏஜென்ட், எங்களை இட்டுன்னு போகிறதுக்கு வருவார். உடனே அவர் வந்து கொஞ்சம் விளக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் எங்களை இட்டுன்னு போனார். போய் அந்த வேனில் உட்காந்த உடனே மறுபடியும் கட்டடம்லாம் கையில் வந்துருச்சு. எல்லாம் வந்துருச்சு, முடிச்சிட்டோம், நம்ம சாதிச்சிட்டோம்டா, சூப்பராக நினச்சின்னு போனோடனே நேராக ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி போனாலும் ஒரு பெரிய குடோன். அந்த குடோன் வாசலில் நிற்குது. நாங்கள் காலைல ஒரு 7 மணிக்கெலாம் அந்த இதுக்கு போயிட்டு 2 மணிக்கெலாம் அங்கே இருக்கிறோம். இப்போ நான் எனக்கு சொன்னவன் இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டுன்னு சொன்னான், பாண்டிச்சேரியில். அப்போ நான் சொல்லி என்னடா இட்டுன்னு போகிறானே, ஏர்போர்ட்டுக்கு போவோம், இப்படி எங்கேயே வரானே. என் கூட வந்தவங்க எல்லாம் உண்மையெல்லாம் என் கூட வந்தவங்க ஒரு சிலர் வேட்டி கட்டியிருந்தாங்க, ஒரு சிலர் சாதாரண பேண்ட் சட்டை போட்டுருந்தாங்க. நான் மட்டும் தான் ஸ்டைலாக ஜீன்ஸ்லாம் போட்டுன்னு ஷூலாம் போட்டுக்கணும், ஜீன்ஸ் பண்ணலாம் போட்டு நம்ம உட்காந்த ஃப்ளைட்டில் தான் உட்காரணும், பறந்தா ஃப்ளைட்டில் தான் பறக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கிறேன். இட்டுன்னு போய் நேராக ஒரு குடோன் வாசலில் நிற்க வச்சுட்டு, இங்கே தான் இருங்க, அவர் வருவாருன்றான். எவர் வருவார்? பாஸ்போர்ட்டில் எடுத்துன்னு வருவார். சரி, அதுக்குள்ளே போய் எல்லாம் கொஞ்சம் உள்ளே போயிட்டு வாங்கன்ட்டு இப்படி கதவை திறந்தவொடனே பார்த்தா ஒரு பெரிய குடோனு. அவங்க ஒரு 100 பேர் இருக்கிறான். ஒருத்தன் சோறு ஆக்கினுக்கிறான், ஒருத்தன் படுத்துனுக்கிறான், ஒருத்தன் சீட்டு விளையாண்டுக்கிறான், ஒருத்தன் புக்கு படிச்சுனுக்கிறான், ஒருத்தன் எழுதினுக்கிறான், ஒருத்தன் உட்காந்து துணி துவச்சுனுக்கிறான். நான் கதவை திறந்தோடனே என்னடா நம்ம எங்கே வந்துட்டோமா அப்படின்னு வந்து ஒரு 4 தமிழ்காரங்க ஓடி வராங்க. வாங்க 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 வாங்க, பையெல்லாம் வச்சுருங்க, பையில் சாப்பாடு பொருளுக்குதா? ஆமாங்க, எல்லாம் நாங்கள் வெளியூரில் போய் சாப்பிட போகிறோம், அதெல்லாம் இருக்கட்டும் போது தொடங்க, எல்லாம் இங்கே சாப்பிட்ருவோம். ஏன் நாங்கள் 3 நாளாக சாப்பிடாமல் இருக்கிறோம், சாப்பிட ஒன்றும் கிடையாது. ஏன் ஒருத்தவன் சொல்கிறான், நான் 6 மாதமாக இங்கே தான் இருக்கிறேன், விசாவை கூட கட்டலையா, பாஸ்போர்ட்டே கண்ணில் கட்டலையா அப்படின்றான். எங்களுக்கு மறுபடியும் எல்லாம் இடிஞ்சு விழுது. என் கூட வந்தவங்கெல்லாம் பயப்படுறாங்க. என் பேர் ஜான். டே ஜானே, என்னடா அது இப்படிலாம்? நான் சொன்னேன் பார்த்துக்குவோம் சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம். எல்லாம் எங்கள் பொட்டில் இருக்கிறதுலாம் மிச்சர் கிச்சர்லாம் வச்சாங்களே, எல்லாத்தையும் எடுத்து அவங்க சாப்பிட்றான். 10 நாளாக பட்டாங்க நான் நினைக்கிறேன். பார்த்துக்கிறோம். ஒருத்தர் வராரு, வந்தோடனே சரி உங்களுக்கு எல்லாம் நாங்கள் விசா ரெடி பண்ணுறோம், நீங்கள்லாம் இங்கே படுங்க, நம்ம வந்து உங்களுக்கு திங்க சவாவில் வந்து நாங்கள் பார்க்குறோம். நான் போனது திங்க சவா தான். இப்போ நீ திங்க சவாலான்னு 1 வாரம் நான் என்ன பண்ணிட்டேன், போய் நேராக போய் சண்டை போடுறான் அவங்ககிட்ட. அவன் சண்டை போடனே அவனுக்கு ஒன்றும் புரியல. நான் கத்தில் பார்த்துனோடனே அவன் என்ன பண்ணான், ஒரு ஏஜென்ட் அனுப்பிச்சான், ஒரிஜினல் விசா கொடுக்குறவன். அவனுக்கு இங்கிலீஷ் தெரியும். அவன் நான் சொல்கிறேன், நோ நீ இப்படி சொல்லிட்டா எங்கள் மாமா ஐஜி, அதெல்லாம் சும்மா போய் உண்மை கிடையாது. எங்கள் மாமா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிறாரு, அதான் தெரியும். எங்கள் மாமா ஐஜியாக இருக்கிறாரு, நீ ஏதாவது பண்ணால் நான் வந்து நீ எங்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்லிவிடுவேன். அப்படி இப்படின்னு சண்டை போட்டனே எனக்கு 9 மணிக்கு ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டான். நீ எனக்கு 9 மணிக்கு ஃப்ளைட்டு வரலன்னா உங்கள் எல்லாரும் நான் மாட்டி கொடுத்துருவோம் அப்படின்ட்டான். உடனே அவனுக்குள்ளே ஹிந்தியில் பேசி நின்றுட்டு என்னை மட்டும் நீ தனியாக அவங்க இப்படி வந்துருன்னு சொல்லிட்டு கையில் காசு கொடுத்து பக்கத்து தேட்டரில் படம் பார்த்துட்டு வா, நான் உனக்கு 9 மணிக்கு. நான் அந்த கதைலாம் வேணாம். அதுக்குள்ளே இவர் வந்து என்ன கூட்டின்னு பண்ணி கூட வந்த 11 பேரும் என்னை நெருங்கி வந்து என்ன விட்றாதரா போனால் கூட்டமாக தான் போகிறோம், கவலைப்படாதீங்கன்ட்டேன். 9 மணிக்கு 7 மணிக்கு 6 மணிக்கே வந்து என் பேரை மட்டும் கூட்டி எனக்கு மட்டும் பாஸ்போர்ட் விசா கொடுத்தான். இல்லை எல்லாருக்கும் வரணும். சண்டைலாம் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மறுபடியும் ஏற்றி ஃப்ளைட்டில் உட்காந்த உடனே அப்பாடான்னு ஒரு மூச்சு விட்டோம் இல்லைங்களா. எல்லாரும் என்னை பார்த்து என்னை கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜான் இருந்தான்னா எல்லாம் சாதிச்சிடலாம், அவன் கூட இருக்கிறான். நமக்கு என்ன ஆயிடுச்சுங்க, டப்புக்குன்னு 2 கொம்பெல்லாம் வந்துருச்சு, அப்படி வீரெல்லாம் வந்துருச்சு, அப்போ இனிமேல் எல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டில் உட்காந்துன்னு மறுபடியும் எல்லாம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. உட்காந்து ஃப்ளைட்டு நேராக போய் தோகான்ற ஒரு ஊரில் இறங்கணும். தோகாவில் இறங்கி தான் அடுத்தது அங்கேருந்து ஃப்ளைட் எடுத்து போகணும். நேராக போய் ஃப்ளைட்டு இறங்குது. இறங்கின உடனே நாங்கள் பாஸ்போர்ட்டையும் விசாவை எடுத்துன்னு போனோன்னே ஏர்போர்ட்டில் சவுதி அந்த ஊருக்கு போகக்கூடிய ஃப்ளைட்டு கேன்சல். இப்போ அடுத்த ஃப்ளைட்டு மறுநாள் சாயங்காலம் எத்தனை 1 மணிக்கு போட்டுக்கிறான். இப்போ நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ண போகிறீங்க ஏர்போர்ட்டில் உட்காந்து? அப்போ நாங்கள் போனோடனே அந்த டிக்கெட்டு கொடுக்குறோம் இல்லையா, அது பாஸ்போர்ட்லாம் தரமே. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து நாளைக்கு சாயங்காலம் வாங்க,
நாளைக்கு சாயங்காலம் தான் உங்களுக்கு ஃப்ளைட்டு. நாளைக்கு சாயங்காலம் வருதா? துவாக்கால உட்காந்துருந்தீங்கன்னா எங்கே போகிறதுனாங்க? எங்கேயும் போக முடியாது. உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும். ரொம்ப போர் அடிக்குதா? ரொம்ப நேரம் இருக்குன்னு பாருன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்குதா? ஒரு பகுதி சொல்லிடுறேன், இன்னொரு பகுதி அப்புறம் சொல்கிறேன். ஓகே, போரில் அடிக்கல, இனிமேல் தான் வரப்போகுது பாருங்களேன். போய் உக்காந்துங்கன்னா எங்கள் கூட வருதுங்களாம் வந்து அதுக்குள்ளே எல்லாரும் வந்து என்ன இப்போ அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இவர் பெரிய ஆள் பொழுது, நமக்கு ஒன்றும் கிடையாது இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எப்பயோ நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் அவன் உங்களுக்கு தங்குற இடமா சாப்பாடும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இவனுங்க எங்களை ஏமாத்துறானுங்க. ஏன்னா கேன்சல் பண்ணது அவன் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் துருன்னு இருப்பான், ரொம்ப கொஞ்சம் அந்த பயப்படலாம் மாட்டேன். நான் அவனே போயிட்டு இப்போ அவனுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும். அவன்கிட்ட போய் சொல்கிறேன், பாருங்க நாங்கள் வந்து நாளைக்கு தான் போகிறோம், எங்கள் மேலே தப்பு கிடையாது, எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் இருக்குது, நாங்கள் போகணும். அப்போ எங்களுக்கு நாளைக்கு இதுன்னு சொன்னாக்கா எங்களுக்கு வந்து தங்குற இடமும் எங்களுக்கு வந்து சாப்பாடுக்கும் நீங்கள் வசதி பண்ணி கொடுக்கணும். அவன் என்ன பண்ணுறான், இவன் நான் கொஞ்சம் டீசெண்டாக இருப்பான், நல்லா ஷூலாம் போட்டுங்க நல்லா சூப்பராக. அவன் என்ன பண்ணான், என்ன பண்ண தள்ளின்னு போயிட்டு ஒரே ஒரு டோக்கன் கையில் கொடுத்து நீ மட்டும் போய் அங்கே சாப்பிட்டுட்டு உனக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது அங்கே நீங்கள் தங்கிக்கலான்ட்டான். உன்னை வந்து ஒரு கார் எட்டுன்னு போவான்ட்டான். உடனே நான் அது வாங்கினவனே என் கூட குருலாம் வரேன்ட்டாங்க. அப்படின்னா எப்படி பேசி கிஸ்லாம் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், டைம் ஆச்சு. பேசி கிஸ் என்ன பண்ணால் எல்லாருக்கும் 13-14 பேருக்கும் தங்குற இடம் சாப்பாடுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொல்கிறாங்க போகும்போது, ஜானே டேய் ஒரு ரொட்டி கிடச்சா போதும்டா, சாப்பிட்டுட்டு நாளை வரைக்கும் ஓட்டலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போனால் அப்படியே சூப்பராக கோட் ஷூட்லாம் போட்ட ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்து கையெல்லாம் கொடுத்து உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. கூட வரலாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு கதவை திறந்தா எவ்வளோ பேர் ஓட்ட தெரியுங்களா, விதவிதமான சாப்பாடுங்க. புஃபேன்னு சொல்லிட்டு இங்கே தான் பார்க்கணும், திறந்து இருக்குது. நம்ம ஆளுங்கெல்லாம் வேட்டி தலை கட்டியிருந்தானுங்களை பார்த்தா போய் தாறுமாறா சாப்பிட்றாங்க, தாறுமாறா குடிக்கிறாங்க, நல்லா அடித்து ஷாமா சாப்பாடு சாப்பிட்டுட்டு போட்டோன்னே எங்களை இட்டுன்னு போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு மறுநாள் காலையில் சாப்பாடு, மறுநாள் மதியானம் சாப்பாடு, திரும்ப இட்டுன்னு வந்து ஃப்ளைட்டில் உட்கார வச்சோடனே மறுபடியும் கட்டடலாம் மனசில் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்தது நேராக ஸ்டாப் எங்கே? வெளிநாடு தான். இங்கே போன உடனே நம்ம வாழ்க்கையெல்லாம் முன்னேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ஊரில் போய் சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு இறங்குறோம். இறங்கினோடனே ஆளுக்கு ஒரு போர்வை, ஒரு தட்டு, ஒரு டம்ளரு, தலகாணியை கொடுத்துட்டு அங்கே போனீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும், அங்கே நீங்கள் படுத்துக்கோங்க, நாளைக்கு பார்க்கலான்றான். என்னடா இது, நான் இந்த வேலைக்குன்னு சொல்லி வந்தால் ஒரு தட்டு ஜெயில் மாதிரி இருக்குதாடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின்னு போனால் உண்மையிலே ஜெயில் மாதிரி தான். 12 படுக்கை, 2 12 படுக்கை உள்ளே போய் படுத்தான். அவன் மேலே நார்த்து, இவன் மேலே நார்த்து, குடோன் மாதிரி இருக்குது. சரி அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு நைட்டு படுத்தா நாளை காலையில் விடிஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கை மாறிடும், இந்த லேசான உபத்திரவெல்லாம் நீங்கிவிடும். அடுத்தது எங்கள் அம்மா வராங்க, அக்கா வராங்க, அவங்க வராங்க, இவங்க வராங்க, கல்யாணம், புள்ள, வீடு, பங்களா எல்லாம் நல்ல வச்சு கனவோடு படுத்துனுக்குறோம். மறுநாள் காலையில் வந்து கூப்பிட்றாங்க, யார் இங்கே? ஜான் எட்வர்ட். நான் தான். கம். போனவனே கையில் ஒரு தொடப்பத்தை கொடுத்தாங்க, பிடிச்சிக்கோ. என்ன பண்ணோம்? போ பெருக்கு. எங்கே பெருக்குறது? அந்த கேம்ப் வந்து நம்ம குறப்பை மாரி அவ்வளோ பேர் ஊர் இருக்குங்க. அந்த கேம்ப்பு நிறைய வீடுங்க இருக்கும், 12-13 பேர் இருக்கும். தொடப்பத்தை கையில் கொடுத்து போய் பெருக்கடான்றான். நீங்கள் அவங்ககிட்ட ஒளி பேச முடியாது, வயது நடுங்கிங்கன்னு எல்லாம் இஞ்சி விழுது. எங்கள் அம்மா வராங்க, அழுத முகமாக்குறாங்க, எங்கள் அப்பா வர அழுத முகமாக்குறாரு, எங்கள் அம்மா வாப்பா வாப்பான்னு கூப்பிட்றாங்க. வாங்கின்னு போய் பார்த்தா 300-400 பேர் பெருக்கினுக்கிறானுங்க. அவனுங்க கூட எங்களை விட்டாங்க. எப்படி இருக்கும்? உடனே என்ன பண்ண, பெருக்கிட்டு சாயங்காலம் வந்து எங்கள் அம்மாட்ட, அம்மா நான் வரமாட்டேன், நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் வந்துடுறேன். என்னாச்சு இந்த கதையெல்லாம் சொன்னோன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, நீ அங்கே நீ 1 நிமிஷம் இருக்கக்கூடாது, நீ டிக்கெட் போட்டுன்னு வந்துடு, போயிடு கீடு. உடனே எங்கள் அப்பா சொல்கிறாரு, நீ வந்துடுப்பா, ஆனாலும் நம்ம கொஞ்சம் கடன் வாங்கி காசு ஊருக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், அந்த கடன் இருக்குது, பரவாயில்ல வந்துரு. சொந்தக்காரங்க நம்மளை பார்த்து ஏளனப்படுத்துவாங்க, ஆனால் வந்துரு. நீ அடுத்தது உனக்கு வாழ்க்கைக்கு ஆதாரம் ஒன்றும் இல்லை, நீ வந்துரு. அப்படின்னு நான் அர்த்தம், வராத, நீ வராதடா, நீ எதுக்கு? அப்போ நான் உடனே இங்கே எல்லாம் துருன்னு பேசி ஜெயிச்சேன்ல, முடியாது. நேராக போய் அந்த கேம்புக்குன்னு ஒரு ஷெஃப் இருப்பார், அவர்கிட்ட போய் ஒரு பெரிய ஆள் இருப்பார், அவர்கிட்ட போய் சொல்கிறேன், இனி நான் 1 நிமிஷம் இருக்க மாட்டேன், நான் அந்த ஊரை விட்டு முன்னே போகணும், நான் போகிறதுக்கு எனக்கு டிக்கெட் கொடுங்க. அதான் நான் டிக்கெட்டு கூட நீ காசு கொடு. ஏன் நீ வருது தான் உனக்கு டிக்கெட்டு, அதுவும் நீ வாங்கிட்டு வந்த, திரும்ப போனால் நீ வேலை செஞ்சு சம்பாரிச்சு தான் போகணும், அப்போ நீ காசு கூட நான் டிக்கெட் தரேன் அப்படின்ட்டான். நீங்கள் மொழி தெரியாத ஊர். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்களேன், அந்த ஊரில் தான் அங்கே போனவனே தான் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடிலாம் கடவுள்லாம்
சும்மா பேர் தான் கிறிஸ்தவங்க. அப்போ தான் கடவுளை நோக்கி ஜெபிக்கணும் அப்படின்னு எண்ணமே வந்தது. அப்போ பாருங்களேன், மறுநாளே ஒரு வாரம் புலம்பலாலாம் ஆகமோ தான் எங்கள் அம்மாவுக்கு டெய்லி புலமையிலே இருப்பேன். புலமையிலே இருக்கும்போது 2வது பாட்டு போயிடுவோம். அதனால் இன்றைக்கி ரொம்ப போகல. புலமையிலே இருந்தேன். எந்த ஒரு ஊரில் போய் இறங்கின மறுநாளே நான் ஊரை விட்டு வரணும்னு நினச்சேனோ அதே ஊரில் தான் நான் போன வேலை கிடையாது. நான் போவாத வேலையை விட பெரிய வேலை, மேன்மையான வேலை, உயரமான வேலை 11 வருஷம் அந்த ஊரில் இருக்கும்படிக்கு தேவன் செஞ்சு வரும்போது என்ன பெரிய ஆசீர்வாதமா என்ன நடத்தினாரு. கரங்களை தட்டுங்களேன். இப்போ பாம்பேல வந்த உடனே 11 பேர் வந்தாங்கன்னு சொன்னால, அதில் 5 பேர் நீங்க நாங்கள் இதை நம்பி நாங்கள் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படியே பாம்பேல ஏதாவது வேலைகள் செஞ்சு போச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவன் போயிட்டான். ஆனால் ஒரு 6-7 பேர் மட்டும் என்ன பிடிச்சின்னு இருந்தான். எப்படியா இவன் கூட போயிடுவேன்ட்டு அந்த 6 பேரும் என் கூட தான் வச்சுன்னு இருந்தேன். ஆனால் நான் அவனுங்களுக்கு நான் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தேவன் அங்கே என்னை உயர்த்தினார். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா அவர். அப்போ நமக்கு ஒரு கடவுள்னா யாரை தெரியும்? இயேசுவை தெரியும். அதுக்கு முன்னாடி மரியாள். அப்போ இயேசுவே, அந்தோனியாரே, மரியாவே, மாதாவே, இவங்கள சூசியப்பரே, பலவந்தரே, மதுரை, இவரே என்னை காப்பாற்றுங்க ஏதோ ஒரு ஜெபம் டெய்லி முட்டி. அப்போல்லாம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க தேவன். நான் வெறும் 550 ரியாலுக்கு போனேன் 30 வருஷத்துக்கு முன்னாடி. நான் திரும்ப அங்கேருந்து வெளியே வரும்போது 1600 யூரோ சம்பளத்தில் எனக்குன்னு தனி காரு, கோட்டு தான், டை தான், கம்ப்யூட்டர் தான் அப்படின்னு சொல்லி தேவன் உயர்த்தினதுக்கான ஒரே காரணம் தேவன் என்னை முன்குறித்தார். கரையில் தட்டுங்களா. அப்போ இந்த உபத்திரவம் என்னை அழிக்க அல்ல, என்னை உருவாக்க. நான் அந்த உபத்திரவத்தில் கொஞ்சம் சோர்ந்து போய், கொஞ்சம் பின்வாங்கி, கொஞ்சம் தேவனை திட்டி, கொஞ்சம் தேவனை விட்டு நான் பின்வாங்கி நான் போயிருப்பேன் அப்படின்னு சொன்னான்னா 1600 திரும்ப மண், காரு, பங்களா, வீடு, அழகான மனைவி, 3 பிள்ளைங்க, ஃப்ரான்ஸு, ஒன்றும் கிடச்சிருக்காது. ஊழியம் ஒன்றும் கிடச்சிருக்காது. இதுக்கெல்லாம் வித்து எதுன்னு சொன்னால் ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் உபத்திரவத்தை கொஞ்சம் அப்படி விட்டார். போய் பெருக்கிறேங்க. சாப்பாடு கம்பெனி தான் கொடுக்கும். நல்லா பெருக்கிட்டு பசியோடு வந்த சாப்பாடை இப்படி திறந்த உடனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மொத்தத்துக்கு கொழுப்பு அடைஞ்சிருக்கும் சாப்பாட்டில். ஏன்னா அவ்வளோ குளிர். அந்த நீங்கள் கரண்ட் இருக்கும், அது குத்துனா புள்ளே இறங்காது. சூடுதான் பண்ண முடியும். நீங்கள் பாலைவனத்தில் என்னதை சூடுலாம் பண்ண போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. அதை எடுத்து இப்படி வாயில் வச்சு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோன்னே வாயெல்லாம் ஒட்டிக்கும். அவ்வளோ கொழுப்பு அது. ஏன்னா அவனுக்கு கறியும் டெய்லி கோழி, ஆடு, மாடு ஒட்டி நான் அப்படியே அந்த சோத்தை கொண்டு போய் அப்படியே கொட்டிட்டு தண்ணியை குடிச்சிட்டு, ஆண்டவரே இது என்ன வாழ்க்கை, போயிட்டா சந்தோஷம். கையெல்லாம் வெடிச்சு ரத்தம் வரும். அப்படியே பெருக்கி நம்ம அதை வாரணும், கையால் வாரணும். நான் போனது நல்ல வேலை, புரியுதுங்களா? ஆனால் அங்கே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தரிசனத்தை நிறைவேற்ற ஒருத்தரை வச்சுருந்தாரு. ஆமேன். அப்போ இன்றைக்கும் சகோதரனே, சகோதரி, தேவன் உங்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் அந்த கொடுத்த தரிசனத்தை நீங்கள் பெற்று முடிக்கிற வரைக்கும் உங்கள் கூட யாரோ ஒருத்தர் கிடையாதுங்க, அவரே இருக்கிறாருங்க. அவரே உங்களை நடத்துவாருங்க. அப்போ சோர்ந்து போகாதீங்க. எந்த சூழ்நிலையும் தேவனை குறை சொல்லாதீங்க. காரணம், அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதை நிச்சயமாகவே அவர் செய்து முடிப்பார். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகம்தான். நான் ஏறி இறங்கி பார்க்கும்போது இந்த முகத்தை பார்த்துட்டேன். கல்யாணம் பண்ணின்னு ஃப்ரான்ஸுக்கு வந்து உங்கள் முகங்களையும் பார்க்குறேன். ஆமீன். அப்படின்னு சொன்னால் எல்லா சூழ்நிலையும் தேவனை குறை சொல்லாதீங்க, சபையை குறை சொல்லாதீங்க, சபையினுடைய ஊழியனை குறை சொல்லாதீங்க, வேத வார்த்தைகளை தவற புரிஞ்சு கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தா அந்த வாக்கு தத்தம் ஏதோ மையினால பேனாவால் எழுதப்பட்டது கிடையாதுங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால எழுதப்பட்டது. ரத்தத்தினால உங்க கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை நிறைவேற்றி முடிக்கிறதுல நீங்களும் நானும் பொய்யனாவும் பொய்யில வாழ்கிறவங்க இருந்தாலும் உண்மையும் உண்மைக்கு பிறந்தவருமாய் இருக்கிற கர்த்தர் அதை நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிப்பார். அவர் பொய் சொல்லவே மாட்டார். ஆமீன். ஆகவே வசனம் சொல்லுது, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்ப சொல்லுங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன். நீங்க தான் பாக்கியவானா பாக்கியவதியா இருக்க போறீங்க. அப்படியே எழுந்து நில்லுங்களேன்.
இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு உங்க வாழ்க்கையில வந்ததுக்காக நன்றி செலுத்துங்க. அழுகையின் பள்ளத்தாக்கு நீங்களும் நானும் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அழுகையின் பள்ளத்தாக்கு அழுகையின் பள்ளத்தாக்கு நீங்களும் நானும் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் தான் எனக்கு உதவி செஞ்சார். ஆனால் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஆஃபீஸில் உட்காந்துன்னு நான் கையெழுத்து போடுறேன், என்னை தேடி வந்து என்கிட்ட ஒரு உதவிக்காக நின்னார். ஆமேன். எனக்கு எப்படி வந்திருக்கும் பாருங்களேன். ஆமேன். அந்த அளவுக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்னைக்கு மற்றவங்களுக்கு முன்னாடி கவனிங்க எல்லாருமா, மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் இன்னைக்கு ஏளனமாக இருக்கிறீங்களே, மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களை எல்லாரும் அசட்டை பண்ணுறாங்கல்ல, மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களை உதாசீனப்படுத்துகிறாங்கல்ல, உங்களை உதாசீனப்படுத்தினவங்களே உங்ககிட்ட வந்து உதவி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். நல்ல கரையில் தட்டுங்களேன். இன்னைக்கு கடன் வாங்க இப்படி கையை வச்சு நிற்கிற உங்களுடைய கரம் இப்படி மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு அழுது கொண்டு உங்களுடைய கையெடுத்து உங்க கண்ணை துடைக்கிறவங்க நாளைக்கு இன்னொருடைய கண்களை இருக்கிற கண்ணீரை நீங்க துடைக்க போறீங்க. அழுகையின் பள்ளத்தாக்கு அது ஆனந்த ஊற்றாக உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை மாறி போகிறது. அல்லேலூயா. இந்த பாடலை மட்டும் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம்